இவங்க தான் டயானா ரோமா, அக்கா தம்பி. இவங்க எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. டிவி ரிமோட்டுக்கு சண்டை போடுவாங்க, சாப்பிட்ற ஸ்நாக்ஸுக்கு சண்டை போடுவாங்கன்னு சண்டையோ சண்டை தான். ஆனா இவங்க இருக்கிற இடம் ஒரு ரொம்ப அழகான ஒரு ஃபாரஸ்ட். அந்த ஃபாரஸ்ட்ல இருந்து தான் அவங்க டெய்லியும் அவங்க ஸ்கூலுக்கு நடந்து போவாங்க. அப்படி ஒரு நாள் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா, ஒரு பாம்பு வந்து அவங்க அக்கா டயானாவை கொத்திருச்சு. உடனே ரோமாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏதோ ட்ரை பண்றான். அக்கா வேற மயக்கம் போட்டுட்டாங்க. எப்படியாவது நம்ம அக்காவை காப்பாத்தணும்னு தானே தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அவன் நடந்து போறான். அப்படி போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணினா டாக்டர் சொன்னாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, உன் அக்காவுக்கு கொஞ்சம் பிளட் மட்டும் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அவன் என்ன பண்றானா, ரோமா என்னோட பிளட்டை எடுத்துக்கோங்க, நாங்க 2 பேரும் ஒரே குரூப் தான் அப்படின்னு சொல்லி சொல்றான். சரி தம்பி ஓகேன்னு சொல்லிட்டு பிளட் ஏத்துறாங்க. இப்போ ஓரளவுக்கு அக்கா ஸ்டேபிள் ஆயிட்டாங்க. ஆனா டாக்டர் ஸ்ட்ரிக்டா சொல்றாங்க, அக்கா நைட்டு ஃபுல்லா தூங்க கூடாது, நீ தான் உன் அக்காவை பத்திரமா பாத்துக்கணும், ஏதாவது என்கேஜ் பண்ணுன்னு சொல்றாங்க. அதனால ரோமா என்ன பண்றானா, டயானாவுக்கு நிறைய சாங்ஸ் பாடுறான், டான்ஸஸ் ஆடுறான், அப்படி இப்படின்னு என்கேஜ் பண்றான். இருந்தாலும் நம்ம டயானா பாப்பா பாவம்ல, அவளுக்கு ரொம்ப தூக்கம் வந்துருச்சு. கண்ணை மூட தூங்கிட்டா. உடனே ரோமா போயிட்டு சடனா அக்கா எந்திரி, அக்கா எந்திரி, அக்கா எந்திரின்னு ட்ரை பண்ணி பாக்குறான். அக்கா எந்திரிக்கவே இல்லை. அப்புறம் இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப ஃபீல் பண்றான். அக்கா இல்லாம போய் காட் கிட்ட அழுகுறான். எப்படியாவது அக்காவை காப்பாத்துங்க காட், ப்ளீஸ் காட் காப்பாத்துங்க அப்படின்னு அவன் ரொம்ப அழுகிறான். அப்போ என்னாச்சு, அங்கிருந்து ஒரு ஏஞ்சல் அப்பியர் ஆச்சு. அப்பியர் ஆகி நம்ம ரோமா கிட்ட என்ன சொல்லுச்சு, ரோமா நீ எதுக்கு அழுகிற, நீ தான் எப்ப பார்த்தாலும் உன் அக்கா கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க, உன் அக்காவுக்கு எதுவுமே நீ ஷேர் பண்ண மாட்டேங்கிற, இப்ப மட்டும் நீ எதுக்கு அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஞ்சல் கேக்குது. அப்ப நம்ம ரோமா சொல்றோம், நான் பண்ணினது தப்பு தான் ஏஞ்சல், என் அக்கா இல்லாம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது, எப்படியாவது என் அக்காவை எனக்கு திரும்ப கொடுத்துரு, நான் என் அக்காவை இனிமேல் நான் நல்லா பார்த்துப்பேன், நான் எல்லாமே ஷேர் பண்ணுவேன், ப்ளீஸ் ஏஞ்சல் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அப்போ ஏஞ்சல் சிரிச்சுக்கிட்டே, நீ வருத்தப்படாதடா ரோமா, இப்ப போய் உன் அக்கா நீ செக் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லுது. அவனும் போய் அவன் அக்காவை போய் செக் பண்ணினா அவ அக்கா கண்ணை முழிச்சிட்டு இருக்காங்க. உடனே ரோமாக்கு செம ஹாப்பி. டாக்டரும் வந்து உன் அக்கா இப்ப பியூரா குணமாயிட்டா, நீ வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம் ரோமான்னு சொல்லிடுறாங்க. உடனே ஹாப்பியா டயானா ரோமாவும் அவங்களோட ஃபாரஸ்ட் ஹவுஸ்க்கு திரும்ப போயிடுறாங்க. குட்டீஸ், உங்களுக்கு இதுல இருந்து என்ன தெரியுது, உங்களோட சிப்லிங்ஸ், அதாவது உங்க அக்கா அண்ணா தம்பி எல்லாரும் உங்களுக்கு ரொம்ப ப்ரீஷியஸ். ஸோ நீங்க எப்பயுமே அவங்க கூட ஷேர் பண்ணி தான் விளையாடணும், அவங்கள பாசமா பாத்துக்கணும். ஓகேவா?